ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு பட்டர் பீன்ஸ் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 கிராம்பு, 2 பட்டை, ஸ்டார் அனீஸ் 2, கொஞ்சமாக கல்பாசி எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க பொருள் எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெயில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த கிரேவிக்கு வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 4-5 நிமிஷம் கிட்ட வெங்காயத்தை நல்லா இந்தளவுக்கு வதக்கிட்டேங்க. நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது 2-3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி நல்லா பழமாக அரைச்சி சேர்த்துக்கிறேங்க. கிரேவிக்கு நம்ம தக்காளியை அரைச்சி சேர்க்கும் போது கிரேவியும் நமக்கு நல்லா திக்காக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தக்காளியை நம்ம அரைச்சி தான் சேர்த்துருக்கோங்க. அதனால் ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறது இல்லைங்க. ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. ஆப்ஷனல் தாங்க, இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. கரம் மசாலா 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டுறலாங்க. இப்போ 2-3 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியும் விட்டுக்கலாம். இப்போது 2-3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கியாச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாங்க. மசாலாலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. மசாலாலேருந்து நல்ல வாசனை சூப்பராக இருக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சும் வந்திருக்குது. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பட்டர் பீன்ஸை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் இது கூட உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பட்டர் பீன்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. பட்டர் பீன்ஸை சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. பட்டர் பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் எக்ஸஸாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறேன். அதனால் தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. முன்னாடியே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கலாங்க. கடைசியோட செக் பண்ணிவிட்டு திரும்ப சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க. பட்டர் பீன்ஸ் கொஞ்சம் வேகட்டுங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயும் அரைச்சி சேர்த்துக்கலாங்க. அதுக்கு சின்ன பீஸ் அளவுக்கு தேங்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் துருவினாலும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 7-8 அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி சேர்த்து மைய அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கேஷ்யூ நட்ஸ் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட்டர் பீன்ஸ் நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் கிரேவி கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறேங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு உடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தேங்காய் சேர்த்ததுனால ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாங்க. இப்போ கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்கிறனால ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சு வந்தால் போதுங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 3-4 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட்டர் பீன்ஸ் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கிரேவி நல்லா திக்காக இருக்குது. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியோட அளவு மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.